ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிப்புகள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய எமர்ஜென்சிக்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் என்னென்ன சின்ன சின்ன சேமிப்புகள் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே, அது மாதிரி என்னுடைய 10 விதமான சிறு சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு. இது வந்து நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 52 வாரங்கள் வந்து சேமிச்சிட்ருக்கிறேன். அதாவது 10,000 ரூபாய் சேமிக்கிறேன். இது ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமிச்சிட்ருக்கேன். இது சேமித்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங் சேலஞ்சு. நம்மளுக்கு வந்து மந்த்லி 10 ரூபாய் சேமிக்கிறது, 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய், 1 ரூபாய் சேமிக்கிறது, இந்த மாதிரி சில சேமிப்புகள் வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே நான் வந்து ஷார்ட்ஸாக உங்களோட கொடுத்துட்ருக்கிறேன். இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கலாம். இந்த மாதிரி சேமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் சேமிக்கிற மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வருடத்திற்கான சேமிப்பு, இது மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு. இதை நம்ம இந்த மாதிரி நமக்கு நாமே சின்ன சின்னதாக ஒரு சேவிங் சேலஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கே வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. அதனால தான் நான் இதை வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேமிப்பு. இந்த கேலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறதும் வந்து அப்பப்போ நான் வந்து இடையில பண்ணுவேன். இப்போ வந்து 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது அப்படின்னா ஒரு தின சேமிப்பு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், கேலண்டர் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பண்ணும்போது நம்ம வந்து 1ஆம் தேதினா ரூ. 1, 2ஆம் தேதி ரூ. 2, அப்போ 10ஆம் தேதி ரூ. 10, 20ஆம் தேதி ரூ. 20, 30ஆம் தேதி ரூ. 30. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம சேமிச்சோம்னா கண்டிப்பாக இதில் சில்லறை காசுகள் நம்மளுக்கு ஒரு 500 ருபீஸ் வந்து ஈஸியாக சேமிக்க முடியும். இதையும் நான் அப்பப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு. சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது நான் வந்து ஷார்ட்ஸில் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ரூ. 1 தனியாக, ரூ. 2 தனியாக, ரூ. 3 தனியாக, ரூ. 4 தனியாக, ரூ. 5 தனியாக, ரூ. 10 தனியாக, ரூ. 20 தனியாக, அதுக்கு தனி பாக்ஸஸ் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். நிறைய தடவை ஷேரும் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதில் ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை அப்படியே நான் வந்து கோல்டாக வந்து மாற்றிட்டுருக்கேன். அப்படி தான் நான் வந்து சில்லறை சேமிப்பு பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுல் சேவிங். பவுல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரேண்டமாக நான் வந்து அமௌண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 30. இது பார்த்தீங்க அப்படின்னா வேறு அமௌண்ட் இருக்கும். அதாவது 100 ருபீஸ்க்குள்ளே தான் அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்போ எப்போவாது எனக்கு வந்து பண்ணும் பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. இதுலேருந்து ஏதோ ஒரு பேப்பரை இப்போ வந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து என்ன அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30 வருது. அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பவுல் வச்சுருக்கேன். இது பாருங்கள், ரூ. 10 பவுல். இந்த பேப்பர் கப்பில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் ரூ. 30 போட்டிருக்கு, இதில் வந்து ரூ. 50 போட்டிருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இதிலேருந்து என்ன அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வருதோ அதை அப்படியே வந்து இந்த பவுலில் வந்து நான் வந்து இந்த பேப்பர் கப்பில் வந்து சேமிக்கிறேன். இது ஒரு சேமிப்பாக வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேமிக்க ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சேமிப்பையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ ருப்பி அண்ட் ஓல்டு ருப்பி நோட்டு. இதுவுமே வந்து நிறைய தடவை வந்து ஷேர் பண்ணிட்டேன். பழைய ரூபாய் நோட்டுகள், இந்த 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ஓல்டு ருப்பியோ அல்லது வந்து நியூ ருப்பியோ கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே வந்து சேமிப்பாக மாற்றிட்டுருக்கேன். அந்த மாதிரி மாற்றும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்மளால் சேமிக்க முடியுது. அடுத்தது உண்டியல் சேமிப்பு. உண்டியல் வந்து நிறைய தடவை நான் காமிச்சிருக்கேன். உண்டியல் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. அதாவது நான், என்னுடைய ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன், பொண்ணு, இதெல்லாமே ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். இது வந்து இந்த மாதிரி சில்வரில் வந்து நம்மளுக்கு வந்து பாத்திர கடையில் கிடைக்குது. வெறும் 100 ருபீஸ் தான் இது. இந்த மாதிரி லாக் இருக்கிறனால ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த பணம் வந்து செலவாகிறதில்ல. அதனால் வந்து இதில் நான் சேமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு உண்டியல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஏதோ ஒரு ரீசனுக்காக, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை நோக்கிய பயணம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நிறைவேறுது. இப்போ என்னுடைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த்டே, தீபாவளி, இந்த செலவுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்டியல் தனியாக வச்சு நான் வந்து நிறைய வீடியோ வந்து மாதம் உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி சேமிக்கும்போது நம்ம குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சேமிப்பு நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு அப்படிங்கிறது 100லேருந்து 200 வரைக்கும் நம்மளுடைய வார செலவுகள் இருக்குது இல்லைங்களா, காய்கறி வாங்குறது, என்வி வாங்குறது,
அப்புறம் வந்து பெட்ரோலுக்கான செலவு, பாலுக்கான செலவு, இந்த மாதிரிலாம் வாரம் செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து ஒரு 10லேருந்து ரூ. 100 வரைக்கும் எவ்வளோ நம்மளால மிச்சப்படுத்த முடியுதோ, அந்த பணத்த வந்து நம்ம வந்து இந்த மாரி மிச்சப்படுத்தி நம்ம வந்து சேமிக்கும் பொழுது, கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தொகையா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அ ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது சில சமயங்கள்ல கொஞ்சம் தூரமா போறோம், அதாவது ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள போறோம் அப்படின்னா, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ பஸ் வந்து நம்மளுக்கு மகளிருக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதுக்கு வந்து அப் அண்ட் டவுன் எனக்கு வந்து ஒரு நெறைய அமௌண்ட் ஆகாதுங்க. அப் அண்ட் டவுன் வந்து ரூ. 30லேருந்து ரூ. 32 வரைக்கும் வரும். அதாவது ரூ. 16 அப்படி வரும். ரூ. 15 அப்படி தான் வரும். ஆனா, அந்த அமௌண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீ பஸ்ஸில போறதன் மூலமா அதில ஒரு ரூ. 30 ரூ. 32 கிடைக்குதுன்னா, அதையும் கொண்டு வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அத வந்து ஒரு அன்றைக்கான சேமிப்புல நான் வந்து சேர்த்துருவேன். இது வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா நம்மளுக்கு தெரியலாம். இப்ப வாரத்தில 2 நாள் அல்லது வாரத்தில 3 நாள் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. மாசத்தில கண்டிப்பா அதிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 600 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேமிப்பா ஆகும். பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பொழுது அத யுட்டிலைஸ் பண்றதுல தவறு இல்ல இல்லைங்களா? அதனால அதையுமே நான் வந்து ஃபாலோ பண்ணி அதிலேயே சேமிப்புகள் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது தான். செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்காக நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நான் வந்து ரூ. 100 எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, அங்க போய் நான் செலவு பண்ணிட்டு, மீதம் கண்டிப்பா ஒரு ரூ. 10 எடுத்துட்டு வந்துரணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து கொண்டு வந்துருவேன். ஆனா, சில சமயங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, அங்க கடைக்கு போகும்பொழுது நான் நெறைய பேர பார்க்கும்பொழுது, அங்க போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு ரூ. 10 வந்து கூடுதலா செலவு செய்ற மாதிரியும் ஒரு சில சமயங்கள்ல ஆகும். அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரூ. 100 இருக்கு அப்படின்னா, நம்ம சேஞ்சஸ் கையில வச்சிருக்கோம் அப்படின்னா, ரூ. 100 எடுத்துட்டு போறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரூ. 80 மட்டும் எடுத்துட்டு போறோம். ஒரு ரூ. 20 எடுத்து இந்த மாரி உண்டியல் வச்சு அதுக்குள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, கண்டிப்பா பணம் வந்து மீதமாகும். இந்த மாதிரி எல்லா நாளும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா வந்து செய்ய முடியாது. பட் வந்து அன்னன்னைக்கு எப்பலாம் உங்களுக்கு வந்து பண்ண முடியும்னு தோணுதோ, அப்பலாம் இந்த மாரி உண்டியல் வச்சுக்கிட்டு, அப்பப்ப இந்த மாதிரி பணத்த எடுத்து டக்குன்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த மாரி போட்டுறணும். அதுவும் வந்து இந்த மாதிரி பூட்டு இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு 10 விதமான சேமிப்புகள் பண்ணிட்டுருக்கேன். இதுவும் இல்லாம சில சேமிப்புகளும் பண்றேன். அது வந்து அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாரி சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ குடுக்கும். அதனால பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதுவரைக்கும் சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட சின்ன சின்ன இந்த மாதிரி சேமிப்புகள செய்து பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.